சிவா, ஆ? இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்லக்கா. எப்படி அடிபடிச்சுனே தெரியல. எல்லாம் ஓகேதான்க்கா. என்னக்கா? இல்ல, உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு தெரியல சிவா. உதய பெருமாள் சித்தப்பா தான் உன்னோட அப்பான்னு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற. ஆனா அதே சமயம் உன்னால இந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டிடக்கூடாதுன்னு பார்த்து நடந்துக்கிற. சொல்ல போனா அதனால நீ இங்க நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அதுக்கு ஒரு காரணமாயிட்டேன். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு செல்வநாயகி சித்தி மட்டும்தான் உதய பெருமாள் சித்தப்பாவோட வைஃப்னு எல்லாருக்கும் நீ ப்ரூவ் பண்ணிருக்க. இந்த குடும்பத்தோட மானத்தையே நீ காப்பாத்திருக்க. உண்மையிலேயே உன் மனசுக்குள்ள இது நம்ம குடும்பங்கிற நினைப்பு இருந்ததாலதான் உன்னால இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தால வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும் சிவா. சித்தப்பாவுக்கு செல்வநாயகி சித்தி மட்டும்தான் வைஃப்னு நீயே ப்ரூவ் பண்றப்போ உன்னோட மனசுக்குள்ள எவ்வளவு வலிய சகிச்சுட்டு இருந்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சிவா, ஏங்கா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? என் அப்பா எல்லாரும் முன்னாடியும் இருந்தும் அவரை தைரியமா என்னால அப்பான்னு கூப்பிட முடியல. சரி, இதுதான் என் விதின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கடவுள் ஏங்கா என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? நான் எதுக்காக இங்க வந்தேன்? இப்ப நான் என்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நானும் எனக்கும் என் அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேற என்ன இருக்கு? எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அனாதை தானே. டேய், என்னடா பேசுற நீ? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. உனக்கு யாரும் இல்லைன்னு யாரு சொன்னது சிவா? உனக்கு நான் இருக்கேன் சிவா. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. இந்த அக்கா கடைசி வரைக்கும் உனக்காக இருப்பா. சித்தப்பா உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீ என்னோட தம்பிதான். இதை யாராலையும் மாத்த முடியாது.